குப்பை கிடங்குகளை எடுத்துட்டு போய் ஒரு பணத்தை போட்டிருக்காங்க, அடிச்சு சாகடிச்சு. பாலியல் தொல்லை கொடுத்தா பாருங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில ஒருத்தன் ஞானசேகரன்றவன் அவன் வீட்டுல போய் பிரியாணி சாப்பிடுறது, மக்களுக்காக ஓடுறா, மக்களுக்காக களத்துல ஓடுறா, மக்களுக்காக பணி செய்யறானா செய்ய மாட்டானுங்க. நான் மராத்தான் ரேஸ் தான் ஓடுகின்ற ஓடுகாலி எல்லாம் தமிழகத்திலே அமைச்சராக வைத்துக் கொண்டிருந்தால் எப்படி தமிழ்நாடு உருப்படும்? வடகன்ஸே தெரிஞ்சு தமிழ்நாட்டு காவல்துறை ஒரு ஏவல் துறை, ஸ்டாலினுடைய ஏவல் துறை வடகன்ஸு கூட தெரிந்து பாருங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்துச்சு, கோவையில நடந்துச்சு. ஓடுற ரயில்ல வேலூர்ல இருந்து சேலம் செல்லுகின்ற ஓடுகின்ற ரயிலே கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை, நந்தனம் கல்லூரியில பாலியல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி. அவள ஆட்சியில நான் எங்கே போனாலும் அங்கே கூடுற கூட்டத்துல அதிகம் இருக்கிறது பெண்கள் தான். பெண்களின் உரிமையை எல்லா தளங்களையும் உறுதி செய்கிற ஆட்சியா, கோரிக்கைகளை வைக்காமலே நிறைவேற்றுகிற ஆட்சியா நம்ம திராவிட மாடல் ஆட்சி இருக்குன்னு நீங்க பாராட்டுறீங்க. அந்த தருணம் இதுதான் ஆட்சியின் பலன். இதற்காகத்தான் ஆட்சிக்கு வந்தேன்னு நினைச்சு நான் பூரிப்படைகிறேன். திமுக ஆட்சியில பிஜேபி தலைவர்கள் வந்தா நாங்கெல்லாம் எதிர்க்கிறோம்ன்றது, அண்ணா திமுக ஆட்சியில வந்தா நாங்க அடிமையா இருக்கு. இதெல்லாம் ஒரு குழப்பம். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சக்தியால் பாரத பிரதமர் நமக்கு துணை நிற்கின்றார். இன்றைக்கு நம்முடைய இயக்கம் வலிமையான இயக்கம், நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி. மோடி வந்தார் மதுராந்தகத்துக்கு, எவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் கூடியது, பல லட்சம் மக்கள் கூட்டம் கூடினார்கள். கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்காங்க ஊடகங்கள்லாம். அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் ஒன்றிணைவாருன்ட்டு. இந்த கூட்டணியிலே வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். இன்றைக்கு நாங்கள் முழுமனதோடு தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணியை தலைமையேற்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்களை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். இந்தியாவிலே பெரிய கட்சியாக பாஜக இன்னைக்கு இருக்கிறது. தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சியாக அதிமுக இருக்கிறது. இன்னைக்கு வேளச்சேரியில டெலிவரி பாய் அடிச்சு ரோட்ல கொல்றானுங்க. மக்கள் செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் தலைமை கழக பேச்சாளர் அதிமுக டாக்டர் ஆரணி கோகுல் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்குமா. மக்கள் செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் தலைமை கழக பேச்சாளர் அதிமுக டாக்டர் ஆரணி கோகுல் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்குமா. ஒரு பக்கம் மீடியா எல்லாருமே டிஎம்கே டிவிகேன்னு பேசினாலும் இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணி வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிற விதமா டிடிவி அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்ன கூப்பிட்டா நானும் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இது உங்கள் கருத்து என்ன? எங்க அண்ணன் எடப்பாடியார் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே தமிழகத்திலே என்டிஏ அலைன்ஸ்ல மெகா கூட்டணியை அமைப்பேன் என்று சொன்னார். பல ஊடகங்கள் என்ன சொன்னாங்க, அண்ணா எடப்பாடியாரை நம்பில எங்க மெகா கூட்டணி அமைய போகுதுன்னு விவாதம் நடத்தினாங்க. இன்னைக்கு மெகா கூட்டணி அமைஞ்சு போச்சு. மோடி வந்தார் மதுராந்தகத்துக்கு, எவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் கூடியது, பல லட்சம் மக்கள் கூட்டம் கூடினார்கள். கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்காது ஊடகங்கள்லாம். அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் ஒன்றிணைவாருன்ட்டு. இன்னைக்கு அண்ணன் டிடிவி அவர்கள் சொல்லிவிட்டார், எங்களுடைய ஒரே எதிரி திமுக, நாங்கள் பங்காளி சண்டையெல்லாம் ஓரம் வைத்து விட்டு பங்காளிகளாக இணைந்து விட்டோம்னு சொல்லிட்டாரு. நீங்க பாருங்க. ஆனாலும் இபிஎஸ் அவர்களோட சேர்றதை பற்றி கேட்கும்போது அதுக்கு நான் தூக்கு போட்டுருவோம் அப்படிலாம் பேசிட்டு ஒரு கூட்டணி அமையறது எப்படின்னா? அவர் வந்து அதிமுக நான் சேரலன்னு சொல்ல, அதிமுகவில் இருந்து நீக்கியது பிறகு ஒரு கட்சி தனி கட்சி ஆரம்பித்தார். அவர்களுக்குள்ள 1000 மனஸ்தாபங்கள் இருந்தது. ஒரு குடும்பத்திலே கணவருக்கும் மனைவிக்குமே 1000 மனஸ்தாபம் இருக்கிறது. 30 ஆண்டு காலம் ஒன்னா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கணவருக்கே மனைவிக்குமே 1000 மனஸ்தாபங்கள் இருக்கும்போது ஒரு இயக்கத்திலே ஒரு குடும்பத்திலே பணியாற்றியவர்கள் 1000 மனஸ்தாபங்கள் இருந்தது. இன்னைக்கு அத்தனை மனஸ்தாபங்களையும் மறப்போம் மன்னிப்போம் என்கின்ற வகையிலே இணைந்திருக்கிறோம். வெற்றி கூட்டணியாக இணைந்திருக்கிறோம். அதுவும் சேர்ந்த உடனே ஒரே நல்ல சேர்ந்த உடனே எவ்வளவு ஒரு அன்போடு சேர்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு மக்களே சொல்றாங்க, ஐயோ அண்ணனும் எடப்பாடியாரும் டிடி வேணும் ஒன்னாயிட்டாங்களேப்பா.
அதிமுக வெற்றி பெற்றுமே அப்படின்ற மாதிரி மக்கள் இன்னைக்கு தினந்தோறும் பேசிக் கொண்டு வருகிறார். அதிமுக மிகப்பெரிய பலம் சேர்ந்து விட்டது போல பேசிக் கொண்டு வருகிறார். தொடர்ந்து பொருந்தா கூட்டணி தான் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. திருமாவளவன் ஒரு ஆளே கிடையாதுங்க. அவரு மிரட்டி தான் டிடிவியை வந்து உள்ள எடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க மிரட்டுறதுல இதெல்லாம் என்ன இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். அவரு ஒரு தனி கட்சி நடத்தி இருக்காரு. அவரை மிரட்டி இதுல என்ன பண்ண போறாங்க? அவர் என்ன முதலமைச்சரா இருந்தாரா இல்ல அமைச்சரா இருந்தாரா? அவர் என்ன ஏன் மிரட்ட போறாங்க? இல்ல ஏதாவது ஊழல் செஞ்சிருக்காரா? ஏன் அவரை மிரட்ட வேண்டிய விஷயமே கிடையாது. இதுல மிரட்ட வேண்டிய விஷயம் என்ன இருக்கு? அவரை இது மிரட்டியெல்லாம் கூட்டணி அமைக்கணுன்ற அவசியம் அதிமுகவுக்கும் கிடையாது, பாஜகவுக்கும் கிடையாது. ஏனென்று சொன்னால் இந்தியாவிலே பெரிய கட்சியாக பாஜக இன்னைக்கு இருக்கிறது. தமிழகத்திலே மிகப்பெரிய கட்சியாக அதிமுக இருக்கிறது. இப்படி இருக்கின்ற இரண்டு கட்சிகளுக்கும் இப்படி ஒரு அவசியம் தேவையில்லை. ஏனென்று சொன்னால் ஒரு முறை திமுக இருந்துட்டா மறுமுறை வந்ததா சரித்திரம் கிடையாது. தொடர்ந்து அதிமுக வந்ததா தான் சரித்திரம் இருக்கிறது. இந்த முறை அதிமுக தான் வரப்போகுதுன்னு ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது இன்னும் திமுக என்கின்ற இயக்கத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக கூட்டணி தேவை என்பதற்காக வந்து இணைந்திருக்கிறார்கள். சீட் வாங்குவோம்னு இப்ப கூட பேசியிருக்காங்க சார். 234 வாங்குவோம் அதிமுக. 234 வெல்லும் அதிமுக. ஏன்னா 2011 சூழல் எப்படி இருந்துச்சு? 234 தான். அவங்க 200, நீங்க 234. இல்ல அவங்க வராதுங்க. ஒண்ணு கட்சியே இருக்காது. நீங்க வேணா தேர்தலுக்கு அப்புறம் பாருங்க, திமுகன்ற ஒரு கட்சியே இருக்காது. திமுகன்ற கட்சியே இருக்காது. ஏன்னா மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். மக்களுக்காக ஆட்சி செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் இன்னைக்கு யாருக்கு ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு? ஹாட் பாக்ஸ்ல பிரியாணி கொடுத்தாங்க சார். எங்க அப்பா எங்களுக்கு இப்படி தந்திருக்காங்கன்னு ஒவ்வொரு பெண்களும் அவ்வளவு இதா பேசினாங்க. அவன் கட்சிக்காரனுக்கு அவன் கொடுக்குறான். நீ நாட்டு மக்களை நீங்க கொடுத்த பெண்ணை பார்க்கணும். பின்னாடி இருக்கவங்க எல்லாம் திமுக காரன், கருப்பு சிவப்பு புடவை கட்டின ஒரு அம்மா வந்து பேசுது. கட்சிக்காரனுக்கு நீ கொடுக்குற, நீ நாட்டு மக்களுக்காக கொடுத்த. நாட்டு மக்களுக்கு என்ன கொடுத்த? நீ ஒண்ணும் கொடுக்கல. கஞ்சாவும் போதை பொருட்களும் சாராயத்தையும் தானே கொடுத்த. வேற என்னையா கொடுத்த நீ நாட்டு மக்களுக்கு? கஞ்சாவை வந்து ரொம்ப தீவிரமா தடுத்து வருகிறோம்னு சொல்லிட்டு மா சுப்பிரமணியம் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவர் சொல்லுவார், தொடர்ந்து சொல்லுவார். அவருக்கு என்னங்க தெரியும்? மா சுப்பிரமணியனுக்கு ஒண்ணுமே தெரியும். ஒன்னு சொல்றேன், இந்த பீகாரை சார்ந்த ஒரு 3 பேர் வந்து கட்டிட தொழில் செய்வதற்காக மேஸ்திரி வேலை செய்யறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வராங்க. வரும்பொழுது பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லூரியில தங்கி வேலை செய்யறதுக்கு வராங்க. அவங்க அந்த பீகார் குடும்பத்துல ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு குழந்தை இருக்கிறது. கணவனுடைய கண் முன்னாலே அந்த பெண்ணை கூட்டு பாலியல் செய்து அந்த பெண்ணை சாகடித்து அவருடைய கணவனை சாகடித்து 2 வயது குழந்தை சாட்சியாக மாறிவிடுமோ என்பதற்காக அந்த குழந்தையினுடைய தலையிலே கல்லை போட்டு 3 பேரையும் சாக்கு பையிலே கட்டி எடுத்துன்னு போய் ஒவ்வொரு மூலையில போடுறான். போடும் பொழுது ஒரு சாக்குப்பை மட்டும் வந்து கீழே விழுது. அதை திறந்து பார்க்கும்போது திடீர்னு ஒரு பிணம் ஒன்று இருக்கிறதை பார்த்து காவல்துறை இதை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகுதான் இதை வெளிவருது 3 பேர் செத்துருக்காங்கன்னு சொல்லி. இல்லைன்னா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, மிஸ்ஸிங் கேஸ்ல 3 பேரையும் முடிச்சுட்டு இருப்பாங்க. குப்பை கிடங்குகளை எடுத்துன்னு போய் ஒரு பணத்தை போட்டிருக்காங்க, அடிச்சு சாகடிச்சு. அப்ப இவன் எப்படிடா போட்டான், எப்படிடா இதை பண்றான்னு கேட்டீங்கன்னா, கஞ்சாவை அடிக்கிறதுல அவனுக்கு தெரிய மாட்டேது. என்ன பண்றோன்னே அவனுக்கு தெரியல. புரியாத அளவுக்கு இன்னைக்கு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதை அண்ணன் மாசு என்ன பண்ண முடியும்? அந்த கொன்னவங்களும் வடக்கன்ஸ் தான் அப்படின்னு நான் என்ன கேட்கிறேன், இந்த நிகழ்வை அண்ணன் மா சுப்பிரமணியன் கிட்ட கேட்கறாங்க. இந்த மாதிரி செய்தியாளர் கேட்கறாங்க, அண்ணா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எந்த சம்பவம், எப்ப நடந்துச்சு, எப்போ, ஏது அப்படின்றாரு. எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? ஆனா அது கூடவே சட்ட ஒழுங்கான சிறப்பா இருக்குன்னு அதான் நான் சொல்றேன். எங்க அண்ணன் மா சுப்பிரமணியன் தெரிஞ்சதெல்லாம் என்ன? ஞானசேகரன் வீட்டுக்கு போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றது, பாலியல் தொல்லை கொடுத்தா பாருங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒருத்தன் ஞானசேகரன்றவன், அவன் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்றது. உதயநிதிக்கு எந்த நடிகை படத்தில் நடிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள், யார் சிறப்பாக நடிப்பார்கள் என்பதை பார்ப்பதற்கு, உதயநிதி படம் எப்படி ஓடுச்சுன்னு பார்க்கறதுக்கு இதுதான் அவருக்கு தெரியும். உதயநிதியுடைய ரசிகர் மன்ற தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதை நான் ஏன் சொல்றேன்னா, சிஎம் கேட்குறாரு லாஸ்ட்டாக அந்த உதயோட படம் எப்படி இருந்துச்சு, நல்லா போச்சா? ஆனால் மக்கள்லாம் விசில் அடிச்சு இன்டர்வியூக்கு அப்புறம் கூட பல படத்தில் ஏந்து போயிடுவாங்க. நம்ம உதயண்ணன் படத்துக்கு மக்கள் ஏந்தே போகாத அளவுக்கு விசில் அடிச்சு பார்க்குறாங்க. இதை பார்ப்பதற்கான நீ மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கிற தமிழ்நாட்டில் எத்தனை மருத்துவக் கல்லூரி இருக்குதான்னு கேட்டா அவனுக்கு தெரியாது. மருத்துவத்துறை அமைச்சருக்கு மேபி ஏன் சட்ட ஒழுங்கு பற்றி தெரியணும்னு இருக்கலாம். அப்புறம் நீ ஏன்டா 0ன்ற கஞ்சா தமிழ்நாட்டில் உன் துறையே கிடையாதுல்ல, நீ ஏன் 0% கஞ்சா நீ ஏன் பேசுற? இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாட்டில் எத்தனை மருத்துவக் கல்லூரி இருக்குதுன்னே மா சுப்பிரமணியனுக்கு தெரியாது. மராத்தான் ரேஸ் ஓட தெரியுமானா ஓடுவார். மக்களுக்காக ஓடுறா, மக்களுக்காக களத்துல ஓடுறா, மக்களுக்காக பணி செய்யறானா செய்ய மாட்டானுங்க. நான் மராத்தான் ரேஸ் தான் ஓடுகின்ற ஓடுகாலி எல்லாம் தமிழகத்திலே அமைச்சராக வைத்துக் கொண்டிருந்தால் எப்படி தமிழ்நாடு உருப்படும்? கொலை பண்ணதே வந்து வடக்குல இருந்து வந்தவங்க தான். அதனால தமிழ்நாடு என்ன பண்ண முடியும்? இது வந்து இங்க காவல்துறை நீங்க தானே இருக்கீங்க. காவல்துறை இப்படி நடக்குதுன்னு அவன் எந்த அளவுக்கு வடக்கன்ஸுக்கே தெரியுது. தமிழ்நாட்டு காவல்துறை ஒரு ஏவல் துறை, ஸ்டாலினுடைய ஏவல் துறைன்னு வடக்கன்ஸு கூட தெரியுது பாருங்க.
அப்போ தெரியுதுனால தான் இப்போ நம்ம ஒரு துபாய்க்கோ ஏதோ ஒரு பணி புரியறதுக்காக போகிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம போகும்போது என்ன சொல்லுவோம், அங்கே இருக்கிற போலீஸ்லாம் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட, ஏதோ ஒரு லேடிஸை தொட்டுட்டா கூட சாவே அடிச்சிடுவாங்க துபாயில் சொல்கிறவங்களா. ஒரு சவுதி துபாய்க்குலாம் நம்ம வேலைக்கு போனால் பெண்களோ யாரோ ஒருத்தர் அவ்வளோ சேஃப்டியாக இருக்கும். இந்தியாவில் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் வேலைக்கு போகிறவங்க, மருத்துவத்துறையில் வேலைக்கு போகிறவங்க எத்தனை பேர் பேசுகிறாங்க, அவ்வளோ பாதுகாப்பாக இருக்குங்க சவுதி நாடு அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ அவனுக்கு அங்கே தப்பு பண்ணுறோன்ற எண்ணம் வருமா? ஐயோ தப்பு பண்ண நம்மளை சாவடிச்சிடுவாங்க அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும். அதே வடக்கன்ஸ் தமிழ்நாட்டுக்கு வரும்போது, அட இங்கே நம்ம ஐயா ஸ்டாலின் தானே ஆட்சி, அவர் தானே முதலமைச்சர், தப்பு பண்ணவொன்னு நமக்கு தங்கப்பதக்கம் கொடுப்பாரு, அதனால நம்ம என்ன ஒன்றா பண்ணலான்னு வடக்கன்ஸ் கூட இந்த ஆட்சியை காரி துப்புகின்ற அளவிற்கு கேவலமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே தமிழகத்தில் உள்ள காவல்துறை எப்படி இருந்தது? ஸ்காட்லாந்து போலீஸ், யார்டு போலீஸ்க்கு நிகராக இருந்த காவல்துறை. முதல்ல யார்டு போலீஸ் உலகத்தில், ரெண்டாவது இந்தியாவில் இருக்கின்ற தமிழ்நாட்டு போலீஸ் தான் இருந்துச்சு புரட்சி தலைவர் அம்மா காலத்தில். இன்னைக்கு தமிழ்நாட்டு காவல்துறை எந்த அளவுக்கு இருக்குது? பாதுகாப்பே கிடையாது. காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. பாவம் அவங்க எங்கே போய் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது? இன்னைக்கு வேளச்சேரியில் டெலிவரி பாயை அடித்து ரோட்டில் கொல்றானுங்க. திருவள்ளூரில் மணவாள் நகர்ன்ற பகுதியில் ஒருத்தரை கல்லு போட்டு ரோட்டில் கஞ்சா அடிச்சுட்டு ஒருத்தனை அடித்து சாவடிக்கிறாங்க. திருத்தணியில் ஓடுற ட்ரெயினில் வடக்கன்ஸ் ஒருத்தனை பள்ளி மாணவர் 3-4 பேர் சேர்ந்து கொண்டு 16-17 வயசு மாணவர்கள் கஞ்சா அடித்து கொண்டு, ஏன்டா அடித்து அந்த பையனை பட்டாக்கத்தியில் வெறி தாக்குதல் நடத்துனீங்கன்னு கேட்டால், நாங்கள் 30 செகண்ட் ரீல்ஸ் போடுறதுக்கு பட்டாக்கத்தி எடுத்து வெட்டணும் அப்படின்னு பள்ளி மாணவன் சொல்றான். அந்த அளவுக்கு கேடுகட்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அண்ணா, மதுராந்தகத்துல நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழகத்துல அப்படின்னு சொன்னதுக்கு, மகாராஷ்டிரால பேச வேண்டியதெல்லாம் மதுராந்தகத்துல பிரதமர் பேசுறாங்க அப்படின்னு நம்மளுடைய முதல்வர் வந்து பேசியிருக்காங்க. நான் இத்தனை குறிப்பு சொல்லியிருக்கேன். இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதுன்னு சொல்றாரு சார். அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண்ணுக்கு பாலியல் இல்லாத பெண்ணா இல்ல ஆனா அந்த அம்மா அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்துச்சு, கோவையில நடந்துச்சு. ஓடுற ரயில்ல வேலூர்லேருந்து சேலம் செல்லுகின்ற ஓடுகின்ற ரயிலே கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. நந்தனம் கல்லூரியில் பாலியல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி அவல ஆட்சியில எங்கு பார்த்தாலும் பச்சிலம் குழந்தைக்கும் பாதுகாப்பு கிடையாது, பல்லு போன பாட்டிக்கும் பாதுகாப்பு கிடையாது. கேவலமாக ஆட்சி நடக்குதுங்கம்மா. அதுல குறிப்பா சொல்றான், இந்த திருப்பூர் பக்கத்துல ஒரு ஊர், 91 வயசு ஒரு பாட்டியை ஒருத்தன் பாலியல் பலாத்காரம் செய்யறான். அந்த பாட்டிடே பாட்டிடா விட்டுறான்னு கதறினாலும் விடமாட்டான். 91 வயசு பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. அப்படி கேடுகட்ட ஆட்சியிலே இருக்கு. தமிழகத்திலே அதிகமாக போக்சோ வழக்குகள் பதியப்பட்ட ஆட்சியாக இருக்கிறது திமுக ஆட்சி மட்டும்தான். அந்த அளவுக்கு இருக்கும்போது நீங்க எப்படிங்க நீங்களே சர்டிபிகேட் கொடுத்துப்பீங்களா? நானும் ரவுடி தான் உங்க பையன் சுத்துற மாதிரி நீங்களே சர்டிபிகேட் கொடுத்துப்பீங்களா? ஆனா இதுல பல விஷயம் பொதுமக்களுக்கு தெரியலையே சார். எதிர்க்கட்சிகள் ஊடகங்கள் கொண்டு போய் சேர்த்தா தானங்க தெரியும். இன்னைக்கு நீங்க ஒரு சிறந்த ஊடகங்களா இருக்கிறதுனால அதிமுகவினுடைய பேச்சாளரை எடுத்து நாங்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறீர்கள். அதுபோல அனைத்து ஊடகங்கள் செயல்பட வேண்டும். ஜனநாயகத்தினுடைய 4ஆம் தூணாக இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் திமுகவினுடைய 4ஆம் தூணாக இருந்தால் எப்படி செயல்படும்? மக்களுக்கு எப்படி தெரிய வரும்? அதிமுக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது, போராட்டத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது, ஆர்ப்பாட்டத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது, அறிக்கைகளை எடப்பாடியார் தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை யாருடைய வேலை? ஊடகத்தினுடைய வேலை. செய்யவில்லையே ஊடகம். அதிமுக 4 ஆயிடுச்சு, அதிமுக 3 ஆயிடுச்சு, இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்களே, ஏங்க இதை உங்களால சேர்ப்பதற்கு நேரம் இல்லையா? இல்லை திமுக உங்களை சேர்க்கக்கூடாதுன்னு இரும்பு கரத்தை கொண்டு ஸ்டாலின் தவறு பண்ணுகிறவர்களை அடக்கிறதுக்கு பதில் ஊடகத்தை அடக்கிறாரா இரும்பு கரத்தை கொண்டு? எந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது மக்கள்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியுது. 10,000 நகை போட்டுன்னு 10:30 மணி ராத்திரிக்கு ஒரு பெண் அண்ணா நகர் ரோட்டில் நடந்து வர முடியுமா? சாயங்காலமே போக முடியல. நகைக்கே பாதுகாப்பு கிடையாது, அந்த பொண்ணுக்கும் பாதுகாப்பு கிடையாது. அப்படி ஒரு கேடுகட்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு, மகாத்மா காந்திஜி ஐயா அவர்கள் பெற்றுக் கொடுத்தார். ஆனா இன்னைக்கு சுதந்திரம் இருக்குதா? ஸ்டாலின் வந்த பிறகு சுதந்திரம் போயிடுச்சு. தமிழ்நாட்டு பெண்களுக்கு குறிப்பா சுதந்திரம் கிடையாது, ஆண்களுக்கும் சுதந்திரம் கிடையாது. கேடுகட்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா துறை எடுத்தாலும் தோல்வியாக இருக்கிறது. இப்படி ஒரு ஆட்சி நமக்கு தேவையா என்று நாட்டு மக்கள் தினந்தோறும் பேசிக்கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதை அடக்குவதற்கு அதிமுகவால் மட்டும்தான் முடியும். எங்கு பார்த்தாலும் மக்கள் கூடிக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இந்திய முஸ்லீம் லீக் கட்சி அந்த பொதுக்கூட்டத்துல ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது உலாமாக்களுக்காக அப்புறம் ஹஜ் யாத்திரை போறது இதெல்லாம் அறிவிச்சிருக்காரு. இதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அவர் எப்பவுமே அறிவிக்கிறது மட்டும் தாங்க அவர் வேலை. ஏன்னா அந்த மின்மினி பூச்சி பார்த்து சிறுபான்மையினரின் காவலர்கள் அப்படின்னு சொல்றாங்களே சார், என்னங்க காவலர்? என்ன காத்தார் சிறுபான்மையினருக்கு? சொல்லுங்க, என்ன காத்தார்? அவங்க பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. அவர் என்ன காத்தார் சிறுபான்மையினருக்கு? காத்தார்ல காவலர்னு சொல்றீங்க, என்ன காத்தார் சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. பிஜேபி உள்ள வந்துடாம காத்துட்டு இருக்கேன், உங்களெல்லாம் பாதுகாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வெள்ளை கொடை பிடிச்ச வேந்தனே நீதான். ஐயா மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாட்டில் எந்த தலைவரும் வெள்ளை கொடை பிடிச்சி சரித்திரம் வரலாறு கிடையாது. வெள்ளை கொடை பிடிச்சவனே நீதான்.
நீ என்ன நீ பிஜேபி உள்ள வராம நீ என்ன தடுக்கிறது? வெள்ளை கூட பிடிச்சது நீ தான், அவங்கள கூப்பிட்டு வச்சு விழா நடத்துறது நீ தான், எல்லாம் நீ தானே பண்ற. கொப்பம் ஜல்ல திறந்தீங்களே இங்க மருத்துவமனை வளாகத்துல, யாரை கூப்பிட்டு வச்சு திறக்கிற? காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரை கூப்பிட்டு வச்சு திறக்கிறது. ஒப்பனுக்கு 100 நாணயம் வெளியிட்டிய, அதுக்கு யாரை கூப்பிட்டு வச்சு நீ நாடகம் நடத்தின? ஏங்க திமுக ஆட்சியில பிஜேபி தலைவர்கள் வந்தா நாங்கெல்லாம் எதிர்க்கிறோம்ன்றது, அண்ணா திமுக ஆட்சியில வந்தா நாங்க அடிமையா இருக்கு. என்ன இதெல்லாம் ஒரு பொழப்பா? இல்ல உங்க கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நீயே அப்படியே எச்ச மாதிரி துப்பிக்கிற மாதிரி இருக்குங்க இது. உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தா ரத்தம். என்ன பேச்சு தான்? மக்கள் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு பாஜக உள்ள வந்துடும், அண்ணா திமுக அடிமையாகி போச்சு, அண்ணா திமுக நாளா உடஞ்சி போச்சு, இதுதான் பேசுற நீ. அண்ணா திமுக கொண்டு வந்த திட்டத்தை பேசு, நாங்கள் இதை செயல்படுத்தலன்னு பேசு. அதெல்லாம் உனக்கு பேசுறதுக்கு டைம் கிடையாது, ஏன்னா பேசவே முடியாது. அத்தனை திட்டங்களையும் சொல்லி சொல்லி நிறைவேற்றிய இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். நீ என்ன சாதனை பண்ண? வெறும் வேதனை தான் பண்ணி வச்சிருக்க. உன் சாதனையை பத்தி பேசுறதுக்கே உனக்கு நேரம் கிடையாது, ஏன்னா ஃபுல்லா வேதனையே பண்ணி வச்சிருக்கேன். மக்கள் செருப்பெடுத்து அடிக்கிறாங்களே உன்னை. நான் சொல்லல, அதிமுகவுடைய ஆரணி கோகுல் நான் சொல்லல, உன்னை ஒரு பாட்டிமா செருப்பெடுத்து போஸ்டர் அடிச்சிச்சு. அது அவங்க மன வளர்ச்சி இல்லாம பண்ணிட்டாங்க. ஏங்க எப்படிங்க மன, சும்மா நீங்களே ஒரு நியூஸை பரப்பி விடுறதுங்களா? பாட்டி தெளிவா எடுத்து அடிக்குது. மகளிருக்கு 1200 ரூபாய் எல்லாமே அவர் தான் பண்ணிருக்காரு. கனவுகளை சொல்லுங்கன்னு இப்ப ஒரு புது திட்டம் வர கொண்டு வந்திருக்காரு. மக்கள்கிட்ட போய் கனவு கேட்டா மக்கள் அதிமுக ஆட்சிக்கு வரணும்ன்றாங்க. மக்களுடைய கனவே அதுதான். மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதிமுக ஆட்சி தான் வரணும்னு சொல்லிட்டு. 4 நாள் எங்கப்பா போன கனவு கேட்காம? 4 நாள் எங்க 4 வருஷமா எங்கேயா போனா கனவு கேட்காம? லாஸ்ட் வருஷத்துக்கு வந்துட்டு கனவு சொல்லுங்க, உங்களுடன் ஸ்டாலின், எங்களுடன் ஸ்டாலின், உங்கள் வீட்டில் ஸ்டாலின். யாரை ஏமாத்துறதுக்கு? மின்மினி பூச்சி தேர்தலில் பகல் நேரத்தில் மினுக்காம நைட்டில் மினுக்குமே, அந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் இவருக்கு மக்கள் கண்ணுக்கு தெரிவார்கள். தேர்தல் நேரத்துக்கு மட்டும்தான் வர்றது, ஓட்டு கேட்கறது, இந்து கோவிலுக்கெல்லாம் போறது, பொட்டு வச்சுக்கிறது, எல்லாம் பண்றதுலாம் தேர்தலுக்கோசம், மக்களுக்கோசம் ஒன்றும் கிடையாது. இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு மிக தெளிவாக பதிலமைத்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.